அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கான தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா இந்த 20 நாளில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணிடுங்க. முக்கியமாக தமிழையும் மேக்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, இதில் வழக்கம் போல் 100 கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். இந்த 100 கேள்விகளுக்கு உங்களுக்கு எத்தனை கேள்விகள் தெரியுது அப்படிங்கிறத ஒரு அரை மணி நேரம் வீடியோ பார்த்து கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. சரியா? முதல் கேள்வி, தவறான இணையை அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வேறு மொழி, இந்த சைடு நம்ம தமிழ் மொழி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. அதாவது தவறான இணை கேட்குறாங்க. ஜுவாலை அப்படிங்கிறது தீன், அனல் அப்படிங்கிறது கரெக்டு தான். கார் ஹாரன், மகிழ்வுந்து ஒளி கரெக்டு தான். காருக்கு தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகிழுந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து சப்தம் ஓசை கரெக்டு. ஈக்குவலாக நிலையாகன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. சரியா? ஈக்குவலாக அப்படின்னா இணையாக அப்படின்னு சொல்லி தான் வரணும். சரியா? அப்படிங்கிறப்ப ஒன்றாவதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது. கொஸ்டின்லேயே அதுக்குரிய ஆன்சர் இருக்குது. சரியா? இது செய்வாயா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவி கூறுவது என்ன அப்படின்னா ஏவல் விடை. நல்ல வரலாறுகளை படித்தால் தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க. இதை சொன்னது யார் அப்படின்னா அண்ணா சொல்லியிருக்காரு. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புது முறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. மடலி அல்லது வடலி என்பதனை குறிக்கும் பொருளை தேர்வு செய்க. மடலி அப்படிங்கிறது எதோட இளநிலை அப்படின்னு கேட்குறாங்க. தென்னையா, மாமரமா, பலாவா, பனையா அப்படின்னு சொல்லிட்டு. மடலி அப்படிங்கிறது பனையோட இளநிலைக்கு தான் மடலி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை? ஆக்சுவலாக இது எப்படி கேள்வி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து நம்மளுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. நான் பேராகிராஃப் டைப் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் லட்டு கொஸ்டின். நம்ம பேராகிராஃப் பார்த்து தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நம்மளே சொல்லிடலாம். சரியா? தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னா 5 அப்படிங்கிறது. சரியா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உயிருக்கு முதன்மையானது என்ன? உயிருக்கு முதன்மையானது காற்று. சரியா? காற்று இயல்பாக வெளிப்படுறப்ப தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உயிர் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை அளவு. சரி, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் லட்டுன்னு லட்டு அப்படி ஒரு லட்டு கொஸ்டின். சரியா? இது இந்த மாதிரி கேட்பாங்க. எப்படி அப்படின்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக ஒரு 5 கேள்வி கேட்டுருவாங்க. கண்டிப்பாக அந்த 5க்கு 5 நீங்கள் அடிச்சிடணும். சரியா? உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 12 அப்படிங்கிறது. மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு? ஸோ மாத்திரை அளவு கேட்குறாங்க. மெய்யெழுத்துக்களுக்கு என்ன மாத்திரை அளவு? மெய்யெழுத்தை பொறுத்த வரைக்கும் அரை மாத்திரை அளவு. சரியா? நெடிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 மாத்திரை, குறிலுக்கு 1 மாத்திரை, அதே மாதிரி மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான ஒன்று. உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உயிரும் மெய்யும் சேர்ந்தது உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியலையா? ஒன்றும் இல்லை. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18. அந்த ரெண்டையும் பெருக்கி போடுங்க. அதுதான் ஆன்சராக வரும். சரியா? எவ்வளோ அப்படின்னா 216 எழுத்துக்கள். பொருத்தமான காலம் அமைத்தல். எதிர்காலம். இந்த எதிர்காலம் அப்படிங்கிறதுக்கு இந்த 4 இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உணவு உண்டவன் அயர்ந்து தூங்கினான். தூங்கினான்னா தூங்கிட்டான். சரியா? அது இறந்த காலத்தில் வந்துடும். மண்ணில் விண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன. நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நிகழ்காலம். மலை மீது ஏறுவேன். இனிமையாக தான் ஏறுவேன். அப்போ இதுதான் எதிர்காலம். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கீழ்கண்ட தொடர் எக்காலத்திற்கு உரியது? ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான். ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப இது பார்த்திங்க அப்படின்னா நிகழ்காலம் அப்படிங்கிறது. எந்த 2 சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கும்? இந்த இது 4 இருக்கு இல்லையா? இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண் கூட்டல் அழகு, கண்ணழகு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. பொருளுக்கேற்ற வினை மரபை எழுதுக. சோறு சேருன்னு இருக்கு. சோறு தான். சரியா? சோறு தின்னா, சாப்பிடா, உண்ணா, பருகா. இதெல்லாம் மறக்கவே கூடாதுப்பா. சோறு அப்படிங்கிறது சோறு, உண் அப்படிங்கிறது. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. அதாவது கீழே 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதில் எழுத்து வழக்கு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டாக இருக்கிற எழுத்து வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? எது அப்படின்னா உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன்.
இப்போ நம்ம தப்புன்னு சொல்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பேச்சு வழக்கு. உசுர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பேச்சு வழக்கு. ஓகேவா? ரைட். பின்வருவனவற்றில் எது சரியானது? பேச்சு வழக்கில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. அதாவது கீழே வந்து 4 கொடுத்துட்றாங்க. அதில் வந்து எழுத்து வழக்கும் இருக்குது, பேச்சு வழக்கு இருக்குது. எது பேச்சு வழக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இது அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா பசிக்கிறது. நம்ம போயிட்டு அம்மா எனக்கு வந்து பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும் அப்படின்னு கேட்டால் அம்மா வந்து எதை வச்சு அடிப்பாங்கன்னு தெரியாது. ஓகேவா? அது வந்து எழுத்து வழக்கு. நம்ம பேசுகிறப்ப நம்ம வந்து அம்மாட்ட வந்து பேசுகிறப்ப அம்மா பசிக்குது எனக்கு வந்து சோறு போடு, சரியா, சோறு வேணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கேட்போம். வேண்டும் பசிக்கிறது அப்படிலாம் சொல்ல மாட்டோம். கேள்வி நல்லா வந்து பார்க்கணும். நிறுத்தற்குறிகளை இடுதல். சரியான நிறுத்தற்குறியிடப்பட்ட தொடரை கண்டறிக. ஸோ வாக்கியம் என்ன அப்படின்னா அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. இது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியம். சரியா? ஸோ அந்தோ அப்படின்னு வர்றப்ப என்ன வரணும் அப்படின்னா அந்த ஆச்சரியக்குறி தான் வந்து வரணும். ஓகேவா? அப்போ அந்தோ ஆச்சரியக்குறி, அடுத்து பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆச்சரியக்குறி வந்து வரணும். அது எங்கே இருக்கோ அதுதான் வந்து ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு. திரும்பவும் நிறுத்தற்குறிகளை எழுதுக அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருக்கிறது எது அப்படின்னு கேட்குறாங்க. யாழினி நிலா ஓடிவா என பாடினாள் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு? இங்கே கோலன் செமிகோலன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ நிறுத்தற்குறிகள் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் வந்து வரும். அதாவது அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, சரியா, ஒற்றை மேற்கோள் குறி, ஓகேவா, இரட்டை மேற்கோள் குறி, இதெல்லாம் வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், யாழினி நிலா ஓடிவா. இங்கே வந்து இந்த நிலா ஓடிவா அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்து இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். சரியா? இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். ஸோ இங்கே இரட்டை மேற்கோள் குறி ஃபஸ்ட்டு இதில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு தான் ஆன்சர். யாழினி நிலா ஓடிவா என பாடினாள். லாஸ்ட்டில் வந்து இந்த முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கணும். சரியா? சரி, இப்போ வந்து டவுட் வந்து வரும், சார் இரட்டை மேற்கோள் குறி ஏன் அந்த இடத்துல வந்து வரணும், அதை சொல்லுங்களே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சரி, ரைட்டு, நான் வந்து சொல்கிறேன். இரட்டை மேற்கோள் குறி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நேர்கூற்று, சரியா, நேர்கூற்று. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு செய்யுள் அடியை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பொன்மொழியை பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறி வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். சரியா? ஓகேவா? என்ன பண்ணணும்? செய்யுள் அடி. இங்கே வந்து இந்த நிலா ஓடிவா அப்படிங்கிறது ஒரு பாடலை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நேர்கூற்றுகளில், அப்புறம் செய்யுள் அடியில், அப்புறம் பொன்மொழியில். ஓகேவா? இந்த இடத்துல இரட்டை மேற்கோள் குறியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. சரியா? ரைட். இதுவே ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னா இந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? இது எங்கே வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஒரு தனி சொல்ல, ஓகேவா, ஒரு தனி சொல்ல நம்ம வந்து ஒரு நிமிஷம். ரைட். என்ன அப்படின்னா இரட்டை மேற்கோள் குறி வர்றப்ப உள்ள இன்னொரு ஒரு சொல் வந்து வருது, ஒரு குறிப்பிட்ட ஒரு சொல் வந்து வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி வந்து பயன்படுத்தணும். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள், ஓகேவா, கூட்டத்தோட தலைவர். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல கூட்டத்தின் தலைவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து வரணும். அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைப்பில்லை அப்படிங்கிறது இல்லையா, அதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து நம்ம வந்து போடணும். உங்களுக்கு இது நான் சொல்கிறது புரியல அப்படின்னா 8th புக்கில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சரியான கலை சொல்லால் பொறுத்துக. லிங்குஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போனலாஜி, ஜேர்னலிசம், ஆர்த்தோகிராஃபி. லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மொழியியல் அப்படின்னு சொல்லி அர்த்தம், லாங்குவேஜ். சரியா? அடுத்து போனலாஜி அப்படின்னா ஒளியியல், சவுண்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல். ஆர்த்தோகிராஃபி அப்படின்னா எழுத்திலக்கணம். ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது சரியான விடை. கூற்று காரணம் எது சரி எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கூற்று, பாடுதல் படித்தல் இது வந்து தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
சரியா? நீங்கள் பாருங்கள், பாடுதல் படித்தல் தொழிற்பெயரா? ஆமாம், ஏன்னா இந்த தல் அப்படிங்கிற இந்த தொழிற்பெயர் விகுதி வந்து வந்துருக்குது. ஸோ தொழிற்பெயர் தான், இது கரெக்டு தான். காரணம்னு கொடுத்துட்டு ஒரு என்ன அப்படின்னா ஒரு வினாக்குறி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காரணத்தில் இந்த 4ல் என்ன வந்து வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? எது கரெக்டாக வந்து இருக்குது, அதாவது தொழிற்பெயருக்கு உரியதில் எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா படற்கைக்கே மட்டும் உரியது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இங்கே காரணமாக வந்து வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இங்கே வந்து சரியான விடை. தொடு தோடு நம்மளுக்கு தெரியும். தொடு அப்படின்னா நம்ம தொடுறது, டச் பண்ணுறது. தோடு அப்படின்னா காதில் அந்த தோடு இருக்கு இல்லையா, அணிகலன். ஸோ ஆப்ஷன் டி அப்படிங்கிறது. அடுத்து பொறுத்துக, கார்காலம் எந்த மாதம் வரும், குளிர்காலம் எந்த மாதம் வரும், முன்மணி காலம் பின்மணி காலம். சரி, கார்காலம் எந்த மாதத்தில் வந்து வரும் அப்படின்னா ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் எந்த மாதத்தில் அப்படின்னா ஐப்பசி கார்த்திகை. முன்மணி காலம் மார்கழி தை. பின்மணி காலம் மாசி பங்குனி. ஸோ 3, 1, 4, 2 அப்படிங்கிறது சரியான விடை. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டேஷ் என்று பெயர். கடலுக்குரிய இன்னொரு பெயர் என்னது? பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. பறவை அப்படின்னா கடல் அப்படிங்கிறது அர்த்தம். சரியா? அடுத்து பொறுத்துக, தார், முனிவு, உவகை, தமர். இதெல்லாம் லட்டு கொஸ்டின். தார்னா என்ன அப்படின்னா மாலை. ஓகேவா? என்னது? மாலை. முனிவு அப்படின்னா சினம். முனிவு அப்படின்னா சினம். உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. தமர் அப்படின்னா உறவினர். ஸோ 2, 4, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. ஆப்ஷன் பி வந்து வரும். அடுத்து சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடுக்க. மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஷ். நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள். இப்போ நீங்களே இதில் வந்து போட்டு பாருங்களேன். மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எனவே வரணுமா, ஏனெனில் வரணுமா, ஆகையால் வரணுமா, எனில் வரணுமா? கண்டிப்பாக ஏனெனில் எனில் வராது அப்படின்னு தெரியும். ஒன்று எனவே இருக்கணும், இல்லைன்னா ஆகையால் இருக்கணும். இங்கே வந்து மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டாக வந்து வரும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பானை. பானை செய்தல் கரெக்டாக, பானை முடைதலா, பானை வனைதலா, பானை கட்டுதலா? நம்ம நார்மலாக பேச்சு வழக்கில் வந்து பானை செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம். பட் இவங்க வந்து கரெக்டான அர்த்தம் வந்து கேட்குறாங்க. பானை வனைதல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. கூவல் என்று அழைக்கப்படுவது எதனாலா, எதற்கா, எதுவா, எவையா? இது வினாச்சொல். இது நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். எது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோவை, கோயம்புத்தூர். ஃபஸ்ட்டு இதே கரெக்டாக தான் இருக்குது. கோவை, கோயம்புத்தூர். சரியா? அடுத்து கும்பை, கும்பகோணம். சரியா? கும்பை கும்பகோணம்லாம் கிடையாது. அடுத்து நெல்வேலி, திருநெல்வேலியா? எப்படி ஆப்ஷன் வச்சுருக்காங்க பாருங்க. நெல்லை தான் திருநெல்வேலிக்கு வந்து வரணும். சரியா? புதுக்கோட்டை, புதுச்சேரியா? புதுக்கோட்டை எங்கே இருக்குது, புதுச்சேரி எங்கே இருக்குது? ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்களா எப்படி வந்து லிங்க் பண்ணி விட்ருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கோவை, கோயம்புத்தூர் தான் இங்கே வந்து சரியான விடை. ஒரு சொல் தரும் பல சொற்கள் பொருள் கண்டறிக. மா. மா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு எக்கச்சக்கமான பொருள் வந்து இருக்குது. சரியா? ஸோ இந்த மா அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு இங்கே எது கரெக்டாக இருக்குது? மரமும் விலங்கும் கரெக்டாக இருக்குது. மலை, நம்ம மவுண்டைன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்குரிய பல சொற்கள் வந்து கேட்குறாங்க. மலை. வெர்புனா மலைன்னு சொல்லுவாங்க, சிலம்புனாலும் மலை தான். ஜங்கிள், தமிழ் சொல் தருக. ஜங்கிள். ஜங்கிள்னா காடு. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. புதிய உரைநடை எனும் நூலுக்காக ம. ராமலிங்கம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார். ஸோ இதுக்கேற்ற வினா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். புதிய உரைநடை எனும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார் அப்படிங்கிறது. அடுத்ததாக சரியான வினாக்களை தேர்ந்தெடுக்க. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. இதில் வந்து எந்த வினா கரெக்டாக வந்து இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இதில் 2 வினா வந்து கரெக்டாக இருக்குது. எதுன்னு கேட்குறாங்க. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது அப்படிங்கிறது கரெக்டு.
அது வந்து நம்மளுக்கு வந்து வினால வந்து வரும். ஓகே, அடுத்து எதன் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதன் அன்பைன்னா நம்ம வந்து இங்கே வந்து கண்டிப்பாக வந்து வராது. சரியா? அடுத்து தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா? இதுவும் கரெக்டாக ஒரு வகையில் வந்து பொருந்தும். சரியா? ஸோ 1, 3 தான் சரி. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த வினா வந்து கேட்குறாங்கன்னா இந்த விடையில் இருந்து தான் நம்ம வந்து வினாவை வந்து என்ன பண்ணணும், மேக் பண்ணணும். சரியா? ரைட். அடுத்து மைதிலி உணவு உண்டால் இது என்ன வகையான வினை? மைதிலி உணவு உண்டால் என்ன பண்ணுறா, சாப்பிட்றா. ஸோ இது வந்து தன்வினை. வணிகர் கடையை திறந்து வைத்தார் இது என்ன வகையான வினை? வணிகர் கடையை திறந்து வைத்தார். மெஜாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வருது அப்படின்னா அது வந்து செய்வினையாக தான் இருக்கும். சரியா? ஸோ செய்வினை அப்படிங்கிறது. பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான். பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான். இங்கே பார்த்தோன்னே சார் ஊஞ்சலை ஐ வெளிப்படையாக வருதில்ல அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு முன்னால் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே வந்து ஆட்டுவித்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பிறவினை தான் வரும். ஓகேவா? பிறவினை தான் வரும். இங்கே வந்து செய்வினை வந்து வராது. ஏன்னா இந்த ஆட்டுவித்தான், படிப்பித்தான், வருவித்தான் இந்த மாதிரி வந்தாலே வந்து மெஜாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிறவினை தான். இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார். விடைக்கேற்ற வினா என்ன? இதெல்லாம் லட்டு கொஸ்டின். இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார்? வரைந்து வேர்ச்சொல்லை கண்டறிக. வரை ரொம்ப லட்டு. சரியா? அடுத்து ரோபோட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? ரோபோட் இயந்திர மனிதன். வலுவற்ற தொடரை கண்டறிக. ஸோ இந்த கேள்விலாம் வந்து நம்மளாம் யோசிக்க மாட்டோம். கேள்வி பார்த்தீங்களா? ஞானபீட விருது இதுதான் கரெக்டு. ஓகேவா? ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாள கருவி பறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது என்ன அப்படின்னா சந்திப்பிழை இல்லாமல் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பறைன்னு இருக்குல்ல, இதில் வந்து டாட் வந்து வைக்கணும். இங்கே வந்து வைக்காமல் விட்ருக்கேன். ஸோ நீங்களே வந்து வச்சுக்கோங்க. சரியா? ரைட், வச்சுட்டேன், நானே வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், ஒன்றைக்கு அடுத்து இச்சு வந்து வரணும். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து வராது. ஒன்றை சொல்லுவதற்கென்றே. ஓகேவா? அடுத்து இசைக்கப்படும். அடுத்து இசைக்க வல்லன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. சரியா? அப்போ ஒன்று ஆப்ஷன் சியாக இருக்கணும், இல்லைன்னா டியாக வந்து இருக்கணும். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், இது தப்பு. ஏன்னா இந்த இடத்துல வந்து தப்பு வந்து விட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்கப்படும் இசைக்கவல்ல தாளக்கருவி பறை அப்படிங்கிறது கரெக்டு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது. பிணி எதிர்ச்சொல் தருக. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், பிணினா நோய் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்போம். ஆனால் அவன் என்ன கேள்வி இருக்கான், பிணினா எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. பிணி நோய் இல்லைன்னா துன்பம் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பம் அப்படின்னு சொல்லலாம். இடமெல்லாம் பிரித்து எழுதுக. இடம் கூட்டல் எல்லாம். ரைம் தமிழ் சொல் தருக. ரைம் அப்படின்னா இயைபு தொடை. விடைக்கேற்ற வினா. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. இதுக்கு ஏற்ற வினா என்ன? வாய்மையை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன? வாழ் தொழிற்பெயர். வாழ் அப்படிங்கிறது வேர்ச்சொல். அதில் வந்து தொழிற்பெயர் கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், தொழிற்பெயர்னா தள்ளல் வந்தால் தானே தொழிற்பெயர் நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இந்த கை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொழிற்பெயர் வந்து வைக்கலாம். சரியா? ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தொழிற்பெயர். வாழ்க்கை அப்படிங்கிறது தொழிற்பெயர். இதுவே வாழ்தல் அப்படின்னு வந்தாலும் அது தொழிற்பெயரை தான் குறிக்கும். வாழ்தல் அப்படிங்கிறது அதுக்கும் வேர்ச்சொல் வந்து வாழ் தான் வந்து வரும். ஓகேவா? வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல் என்ன வகையான வினா? நீ கடைக்கு போறியா என்னது ஏவுறது, ஏவல் வினா. பச்சை பொய்.
மரபு தொடரின் பொருளை அறிக. பச்சை பொய். பச்சை பொய். பச்சை பொய் பேசுகிறா சார். என்ன அப்படின்னா முற்றிலும் பொய், அனைத்தும் பொய். சரியா? முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ தொழிற்பெயரை பொறுத்த வரைக்கும் முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக வந்து சொல்லுவாங்க. இதில் முதல்நிலை தொழிற்பெயர் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெறுதல் அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதோட வேர்ச்சொல் தான் மெஜாரிட்டி முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. பெரு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். சரியா? அதே மாதிரி சுடுதல், சுடு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். நடுதல், நடு அப்படிங்கிறது முதல்நிலை தொழிற்பெயர். வீடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வீடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா விடுதல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். வீடுன்னு கொடுத்துருக்காங்க. வீடுதல் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கிடையாது. வீடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கு வந்து வரும். சரியா? ஸோ இங்கே வந்து வீடு அப்படிங்கிறது தான் இங்கே முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாதது. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து சரியான விடை. அவிர்தல் சரியான பொருள் என்ன? அவிர்தல். அவிர்தல் அப்படின்னா ஒளிர்தல் அப்படிங்கிறது அர்த்தம். சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. சென்றால், வந்த, சித்திரை, நடந்து. இதில் வந்து பொருந்தாத சொல் என்ன பாருங்க. இந்த சென்றால், வந்த, நடந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே இதில் வந்து வருது. போகிறது, வாரது, நடக்கிறது. ஓகேவா? சித்திரை அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? அல்லது இது எல்லாமே வந்து இலக்கண குறிப்பில் வந்து வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து வேறு இதில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எழுவாயின்னு கூட வச்சுக்கலாம். சரியா? ரைட். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அரசர்கள் நல்லாட்சி செய்தார். அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு சொல்லி போட்டால் ஓகே. ஆனால் செய்தார்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. பசு கன்றை ஈன்றன. பசு கன்றை ஈன்றதுன்னு தான் வரணும். ஈன்றன அப்படிங்கிறது பன்மை. ஸோ இது தப்பு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டது. பாருங்க, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன அப்படின்னு வரணும். ஏன்னா மேகம், மேகங்கள், மேகங்கள் அப்படிங்கிறது பன்மை. ஸோ இதுவும் தப்பு. குழலி, குழலி நடனம் ஆடினாள். இந்த இது வந்து வரணும். ஓகேவா? குழலி நடனம் ஆடினாள் கரெக்ட். ஒருமையில் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து இங்கே வந்து கரெக்டான விடை. அடுத்து தவறான இணையை தேர்வு செய்க. ஊட்டி உதகமண்டலம், நாகை நாகப்பட்டினம், உதகை உதகமண்டலம், மயிலை மயிலாடுதுறை. பாருங்கள், இதில் வந்து தவறான இது அப்படின்னா மயிலை மயிலாடுதுறை அப்படிங்கிறது தவறான ஒன்று. சரியா? இங்கே நம்ம உதகமண்டலத்தை உதகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி உதகமண்டலத்தை நம்ம இப்போ வரைக்கும் ஊட்டின்னு தான் சொல்கிறோம். அதுவும் ஒரு வகையில் வந்து சரியாக தான் வரும். அடுத்து சரியான இணை. இம்சை இடரல், இம்சை இன்பம், இம்சை துன்பம், இம்சை இழிவு. இதில் இம்சைன்னா சரியான இம்சை பிடிச்சவன்டா இவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இம்சைன்னா என்னது? துன்பம். சரியான இணையை தேர்வு செய்க. கிரீடம் மணியழகு, கிரீடம் மணிமுடி, கிரீடம் பொன், கிரீடம் மணி. கிரீடம்னா என்ன அர்த்தம்? மணிமுடி அப்படிங்கிறது தான் கரெக்டு. அயோத்திதாசர் நடத்திய வார இதழனை தேர்ந்தெடுக்க. இது பழைய சிலபஸுங்கனால அவங்களுக்கு வந்துருக்கு. ஆனால் அயோத்திதாசன் நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்கார், அதனால் படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. வார இதழ் என்ன அப்படின்னா ஒரு பைசா தமிழன். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது எவ்வகையான தொடர்? பிறவனை தொடர். சரியான இணையை தேர்வு செய்க. ஆஸ்தி. ஆஸ்தினா என்ன அர்த்தம்? ஆஸ்தினா என்ன அர்த்தம்? சொத்துன்னு அர்த்தம். ஆஸ்தினா என்னது? சொத்து. சரியான தொடரை அறிக. பசு குவியல் மேய்ந்து சென்றன. பழக்கொத்து காய்த்து தொங்கியது. தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. ஆட்டுக்கூட்டத்தை பட்டியில் அடைத்தன. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. பசு குவியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஆணிரை அப்படிங்கிறதா வந்து வரும். ஓகேவா? பழக்குலை தான் வந்து கரெக்டாக வரும். நம்ம பழைய இதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம். தென்னந்தோப்பு கரெக்டு தான். தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிடந்தன. ஆப்ஷன் சி கரெக்டு. ஆட்டுக்கூட்டத்தை பட்டியல் எடுத்தன. ஆக்சுவலாக ஆட்டு மந்தை தான் வந்து வரணும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. கல்லில் நார் உரித்தல். கல்லில் நார் உரித்தல் அப்படிங்கிறது முடியாத காரியம். சரியா? இயலாத காரியம். கண்ணி என்பதன் விளக்கம் என்ன?
இது என்ன வரணும், அதாவது என்னன்னு இல்லை, என்பதன் விளக்கம் யாதுவா எவையா யாவையா எதுவா. கன்னி என்பதன் விளக்கம் யாது அப்படின்னு தான் வரணும். அப்துல் கலாமின் சுயசரிதையை நான் படிப்பேன். இது என்ன வகையான காலம்? படிப்பேன், இனிமே தான் படிக்க போகிறான் அப்படிங்கிறப்ப இது வந்து என்னது, எதிர்காலம். நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க. கரெக்டாக வந்து எது இருக்குன்னு கேட்குறாங்க. இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்றான். இந்த ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. நிறுத்தற்குறிகளுக்குன்னே நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து பார்க்கணும். ஓகேவா? புதுக்கோட்டை மருவு என்ன? புதுக்கோட்டை மருவு. புதுகை, இதுவே புதுச்சேரி அப்படின்னா புதுவைன்னு சொல்லலாம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்வு செய்க. குமரன் உணவு உண்டான். இது வந்து இறந்த காலம்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? குமரன் உணவு உண்டான், சாப்பிட்டான். ஸோ இறந்த காலம் தான், இது கரெக்ட் தான். முதல்ல வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துச்சு. அப்போ 3 தப்பாக தான் இருக்கும். குமரன் உணவு உண்பான் எதிர்காலம். குமரன் உணவு உண்கிறான் நிகழ்காலம். குமரன் உணவு உண்ணச் செல்கிறான். செல்கிறான் அப்படின்னா நிகழ்காலம் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? ரைட். அப்படிங்கிறப்ப இங்கே வந்து மற்ற 3மே தப்பு. ரைட். அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இந்த இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. எழுத்து வழக்கில் பெயரன் பெயர்த்தியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்டு. திரும்ப நிறுத்தற்குறிகளே அறிக. ரைட்டா? இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் எது வந்து கரெக்டாக அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சேரர்களின் பட்டப்பெயர்களில் கொல்லி, வெர்பன், மலையமான், அடுத்து மலையமானுக்கு அடுத்து நம்மளுக்கு வந்து என்ன வரக்கூடாது அப்படின்னா கமாலாம் வந்து வரக்கூடாது. சரியா? போன்றவை குறிப்பிடத்தக்கவை அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி கொஸ்டின்லேயே கொடுக்கல, ஆனால் ஃபுல் ஸ்டாப் வந்து வரணும். ஓகேவா? ரைட். அடுத்து கல்ச்சுரல் வேல்யூஸ் தமிழ்ச்சொல், பண்பாட்டு விழுமியங்கள். அடுத்து கிளாசிக் லிட்ரேச்சர், டிவோஷனல் லிட்ரேச்சர், ஃபோக் லிட்ரேச்சர், மாடர்ன் லிட்ரேச்சர். கிளாசிக் அப்படின்னா செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லலாம். டிவோஷனல் அப்படின்னா பக்தி இலக்கியம். ஃபோக் அப்படின்னா நாட்டுப்புற இலக்கியம். மாடர்ன் அப்படின்னா நவீன இலக்கியம். 3, 4, 2, 1 அப்படிங்கிறது சரியான விடை. தாமம் இருபொருள் தருக. தாமம்னா ஒன்று மாலை, இன்னொன்று தாமம்னா கயிறு. மெய் இருபொருள் தருக. மெய்னா நம்மளுக்கு வந்து இந்த உடல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சரியா? இன்னொன்று நம்ம பேசுகிற உண்மை. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டு. பறவை சரியான இணை என்ன? இந்த இருபொருள் தான் பறவைனா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கடல்னு சொல்லி பார்த்தோமா? ஓகே. இன்னொரு பறவை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஊர் அப்படிங்கிறது. சரியா? ஊர் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஊர், ஆழி அப்படிங்கிறது கரெக்ட். ஏன்னா ஆழினாலும் கடல்னாலும் ஒன்று தான். சரியா? ஒருமை பன்மை பிழை உள்ள தொடரை குறிப்பிடுக. பிழை இருக்கிறது கேட்குறாங்க. காட்டில் மாடுகள் மேய்ந்தன. கரெக்டாக தான் இருக்குது. பன்மை. சோலையில் மான் துள்ளி விளையாடியது கரெக்டாக தான் இருக்குது. ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடினேன்னு கொடுத்துருக்காங்க. பன்மை இது. ஆனால் ஓர் அணில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னா பிழையுள்ள தொடர். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர். துறைகளிலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பெண்கள் ஏன் அப்படின்னா பன்மை. சரியா? அடுத்து ஓர் எது வந்து கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா அஃது ஒரு இனிய பாடல். இங்கே வந்து டிஎன்பிசியில் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு அப்படிங்கிறது இனிய அப்படிங்கிறது ஓர் தான் வந்து வரணும். சரியா? அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இங்கே ஒரு மிஸ்டேக் வந்து டிஎன்பிசிலே வந்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் கரெக்டு. அங்கு ஒரு இனிய பாடல் கொடுத்துருக்காங்க.
ரைட். அது ரைட்டு தான். ஆனால் இங்கே இந்த இடத்துல வந்து ஓர் வந்து வரணும். டிஎன்பிஎஸ்சிலே வந்து என்ன அப்படின்னா ஒருன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். ஓகே, டிஎன்பிஎஸ்சிக்கு ஏதாவது டைப்பிங் மிஸ்டேக்காக வந்து இருக்கும். சரியா? ரைட். அடுத்து, சரியான காலத்தை தேர்ந்தெடுத்து. கடந்து சென்றான், கடந்து செல்வான், கடந்து சென்றான், இறந்த காலம், கடந்து சென்றான், இறந்த காலம், கடந்து போயிட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு இதே வந்து கரெக்டு. அடுத்து, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இயற்கை. இதில் எது கரெக்டு? எந்த இடத்துல நம்ம வந்து இந்த இயற்கையை வந்து போடணும்? நாம் இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. பசு வந்து என்ன பண்ணும்? பசு வந்து கதறுமா, உருமுமா, கத்துமா, பிளிருமா? பசு என்ன பண்ணும் அப்படின்னா கதறும். யானை என்ன பண்ணும்? யானை பிளிரும். கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? கோ அப்படின்னா வேந்தன் அப்படின்னு சொல்லலாம், அரசன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேந்தன், அரசன். போரில் பயன்படுத்தியது என்னது? எந்த வாள் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வாள்? இந்த வாள். ஆப்ஷன் சி. சரியா? இந்த வாள் அப்படின்னா குரங்கு வாள். ஓகேவா? குரங்குல விலங்கு வாள். இந்த வாள் அப்படின்னா நம்ம வந்து வாழ்தல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான தொழில் தேர்ந்தெடு. கண்ணனை டேஷ் அடித்து சென்றது. கண்ணனை என்ன அடிச்சென்றது? எந்த வெள்ளம் வந்து அடிச்சென்றது? வெள்ளம், 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 பள்ளம். சரியா? வெள்ளம். ஆப்ஷன் பி. இலை. இலை, இலை, காலை. பார்த்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடியோட இலை. ஓகேவா? ரெண்டாவது இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இழைச்சி போயிட்டான்டா, துரும்பா இழைச்சி போயிட்டான்னு சொல்கிறாங்க இல்லையா, மெலிஞ்சு போகிறது. மூணாவது இலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூல் இலை. நாலாவது களை அப்படிங்கிறது மூங்கில். ஓகேவா? ஸோ 3, 1, 2, 4 அப்படிங்கிறது சரியான விடை. தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது. விடைக்கேற்ற வினா தேர்வு செய்க. எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கேற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது? இதுதான் கரெக்டு. டெம்பஸ்ட் தமிழ் சொல் என்ன? டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. சரியான ஊர் பேரின் மறு. ஸோ இது வந்து ஐ திங்க் ரிப்பீட்டில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? உதகமண்டலம் உதகை கரெக்டு. கோயம்புத்தூர் கோயவை. கோயவை இல்லை கோவை தான் வந்து கரெக்டு. தப்பு. திருநெல்வேலி நெல்லை கரெக்டு. ஓகேவா? சரி, இங்கே வந்து உதகை இல்லை உதவை. நான் வந்து உதகைன்னு டைப் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திருநெல்வேலி நெல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு. அதே மாதிரி உதகமண்டலம் உதகை அப்படிங்கிறது கரெக்டு தான். சரியா? ரைட். இங்கே வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்ன டைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உதவை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணியிருந்தாங்க. உதவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து டைப்பிங்கில் வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. சரி, ரைட்டு. விழலுக்கு இறைத்த நீர் போல. இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. கேட்கலாம், சார் என்ன சார் சொன்ன கேள்வியே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். எப்பா நான் வந்து இது இல்லை, டிஎன்பிஎஸ்சியில் இப்படி கேட்டிருக்காங்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல். செய்வினை தொடரை கண்டறிக. இந்த 4 வரியில் எது செய்வினை தொடர்? குமுதா பாடி மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது செய்வினை தொடர். சரியா? பெரு தொழிற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. பெரு அப்படிங்கிறது வேர்ச்சொல், அதுலேருந்து வர்ற தொழிற்பெயர் பெறுதல் அப்படிங்கிறது. தூக்கி குட்டல் கொண்டு, தூக்கி கொண்டு. ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. எரிந்தான் வேர்ச்சொல் என்ன? எரிந்தான். எரி அப்படிங்கிறது கரெக்டு. பொறு அப்படிங்கிறது வேர்ச்சொல், இதுலேருந்து வினையாளன பேர் கேட்குறாங்க. பொறுத்தவர். காலிங் பெல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? காலிங் பெல். வீட்டில் காலிங் பெல் அடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு தமிழ் சொல் என்ன? அழைப்பு மணி. விழித்து கூட்டல் எழும் சேர்த்தெழுதுக. விழித்தலும். ஆப்ஷன் பி. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. நெற்கதிர்கள் டேஷ் நிலத்தில் கரும்பு டேஷ். நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்பு விளைவித்தனர் அப்படிங்கிறது வரும்.
ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டு. அடுத்து சேர்ந்து சேர்த்து, இந்த 4 இதில் எது கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. சேர்ந்து சேர்த்து. சுற்றத்தார் சேர்ந்து வாழ்ந்தனர், பிரிந்திருந்த கணவன் மனைவியரை சேர்த்து வைத்தனர். ஆப்ஷன் ஏ. மாறு மாற்று. ஆப்ஷன் சி. மறைமலடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுதுமாறு வழிகாட்டி மாற்றினார். எழுதுமாறு மாற்றினார். ஓகேவா? அகர வரிசையில் எழுதுக. ஸோ ஊனா வரிசை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எது வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உந்து, 2வது உரு, 3வது ஊழி, 4வது ஊன் அப்படிங்கிறது. திரும்ப அகர வரிசை. அலை, ஆடு, உயிர், ஒழுக்கம். அகர வரிசை. ஆளா, மாளாத, மீளா, வாளால் அப்படிங்கிறது. ஆப்ஷன் சி. திணை வலுவை தேர்வு செய்க. இல்லை எது திணை வலு? செலியன் வந்தது, செலியன் வந்தார், செலியன் வருவார், செலியன் வந்தான். செலியன் வந்தது அப்படிங்கிறத இங்கே வந்து திணை வலு. ஓகேவா? சரி, இதில் வந்து ஒரு 100 கேள்வி வந்து பார்த்தோம். 100 கேள்வி எளிமையாக தான் வந்து இருந்திருக்கும். ஓகேவா? அதே மாதிரி டெய்லி வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நாளையிலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி நம்ம வந்து வீடியோ வந்து போடுவோம். நாளையிலேருந்து போட்டுறோம். ஒரு 15 நாளைக்கு தொடர்ச்சியாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வீடியோ வந்து போடுறதுக்கு கண்டிப்பாக முயற்சி வந்து பண்ணுறேன். சரியா? டெய்லி வந்து நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறேன். ஜிஎஸும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இப்போ தமிழ் மட்டுமே கொடுத்துருக்கோம் இல்லையா? ஜிஎஸும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 15 நாளில் ரிவிஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து கேள்வியாக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்குறேன். 6th, 7th, 8th, 9th, 10th இந்த மாதிரி. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அழகு படி, அழகு 1, அழகு 2, அழகு 3 இந்த மாதிரி எது நம்மளுக்கு வந்து அடாப்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த 15 நாள் தொடர்ச்சியாக டெய்லி வந்து ஈவினிங் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீடியோக்கு வந்து வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நிறையவே நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணுவீங்க. அப்படி இல்லாட்டா ஐயோ இந்த ஆள் இந்த கொஸ்டின் ஏற்கனவே சொல்லியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியாவது நினைப்பீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து கொஸ்டின் வந்து கொண்டு வருவேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.